சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தெய்வத்தை பற்றி தான் பேச போகிறேன், கடவுள் தான். ஏன்னா இந்த உலகத்திலேயே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குது. குலதெய்வம், இஷ்ட தெய்வம். அதில் குலதெய்வம் முக்கியமான ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தோட மனசை எவன் கொடுத்து குளிரப்படுத்துகிறானோ அவனுடைய கர்ம வினைகள், தீய வினைகள் அகன்றி அந்த அம்மா உங்களை காப்பாற்றுவான். அது பச்சை அம்மனாக இருக்கட்டும், அங்காள பரமேஸ்வராக இருக்கட்டும், ஈஸ்வரனாக இருக்கட்டும், முனீஸ்வரனாக இருக்கட்டும், கருப்பண்ண சாமியாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், யார் உங்கள் குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் பூஜை பண்ணணும். அந்த குலதெய்வத்து கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அப்படி போக அங்கே எல்லாம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட ஆரம்பிச்சிலேருந்து குலதெய்வத்தை விட்டுறீங்க. குலதெய்வமுக்கும் இஷ்ட தெய்வம், அதாவது குலதெய்வம் அனுமதிச்சாதான் இஷ்ட தெய்வமே உள்ள வர முடியும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் குலதெய்வம் பச்சை அம்மா தான். அந்த பச்சை அம்மாவை அந்த அம்மாவை வணங்க வணங்க இஷ்ட தெய்வத்தை ஐயப்பனை உள்ளே வர வச்சாங்க. உள்ளே வர வச்சு பக்கத்துலேயே புள்ளியை உட்கார வச்சாங்க பச்சை அம்மா. இது ஏன் சொல்ல வரேங்கன்னா, தெய்வத்தை என்றைக்குமே மறந்துடாதீங்க. தெய்வம் குலதெய்வ பூஜைன்றது முக்கியமான ஒரு பூஜை. அது நீங்கள் குலதெய்வ பூஜ்யத்தை நீங்கள் பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் பண்ணுங்கள். ஐயப்பன் பூஜைன்றது வேறு, முருகர் பூஜைன்றது வேறு, விநாயகர் பூஜை தான். குலதெய்வ பூஜை வழிபாடு மிக முக்கியமான ஒரு பூஜை. அந்த பூஜை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் சாமி கும்பிடுங்க. அந்த பூஜை எப்படி பண்ணணும் போனன்ற வழிமுறையை நான் சொல்லி கொடுப்பேன். நானே பூஜை உங்களுக்கு செய்யலாம், பூஜை செஞ்சு கொடுப்பேன். குலதெய்வ பூஜை வழிபாடு இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பண்ணதில்லை. என் பகவான் ஐயப்பன் சொன்னார், அது சொன்னபடியாக குலதெய்வ பூஜை வழிபாடு பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்லையும் பூஜை பண்ணின்னு இருக்கோம். குலதெய்வ பூஜை வழிபாடு, பச்சையம்மன் பூஜை வழிபாடு நேற்று எங்கள் வீட்டில் குலதெய்வ பூஜை வழிபடணும். ஐயப்பனோட அருளால், பச்சையம்மன் அருளால், முருகரோட அருளால், விநாயகரோட அருளால் பெரும் சக்திகளால் பூஜை நடைபெற்றது. சுவாமியே சரணம். சுவாமியே